இன்னைக்கு கதை எதை பத்தினா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இதோ சொல்றேன். ஒரே ஒரு நிமிடம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. கதை கேட்கறது யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுலயும் மனசுக்கு உத்வேகம் தர கதைகள் கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? வாங்க இப்போ கதைக்கு போகலாம். ஒரு அம்மா சொல்றாங்க, தம்பி இந்த தண்ணி குடத்தை தூக்கி கொடுப்பான்னு. மகன் சொல்றான், ஒரே ஒரு நிமிஷம்மா, இதை வந்துடுறேன். சார் அந்த ஃபைலை எடுத்து கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், இதோ வந்து எடுத்து கொடுக்குறேன். 8 மணி ஆச்சுமா, எழுந்துரு. ஒரே ஒரு நிமிஷம்ப்பா, தோ எழுந்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். இதை பத்தி தான் இன்னைக்கு கதை. ஒவ்வொரு முறை அவனுக்கு ஒரு வேலை வரும் பொழுதும் அதை அப்பொழுதே செய்ய வேண்டும் என்று தெரிந்திருந்தும் அவன் மனது சொல்லும், ஒரு நிமிடம் கழித்து செய்து கொள்ளலாம் என்று. என்னதான் ஆகப் போகிறது? ஒரு காரியம் உடனே செய்ய வேண்டும், அவசரமாக செய்ய வேண்டும், வேகமாக செய்ய வேண்டும். ஆனாலும் அவனால் உடனே உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்து கொள்ள முடியாது. ஒரு நிமிடம் கழித்து போய்கொள்ளலாம் என்று அவனுக்கு அவனே சொல்லிக் கொள்வான். அவனுடைய நோக்கங்கள் எப்பவுமே அவனை விட ஒரு நிமிடம் தள்ளித்தான் இருந்தன. அவனை தவிர மொத்த உலகமும் அவனை விட ஒரு நிமிடம் முன்னேதான் இருந்த மாதிரி இருந்தது. முயற்சி செய்ய நினைத்தான், ஒரு நிமிடம் கழித்து. முடிவெடுக்க நினைத்தான், ஒரு நிமிடம் கழித்து. உலகையே வெல்ல நினைத்தான், ஒரு நிமிடம் கழித்து. பொறுக்க நினைத்தான், ஒரு நிமிடத்திற்கு வாழ்க்கை முழுவதும். இறுதியில் தோற்றே போனான், ஒரு நிமிட தாமதத்தால். ஒரு நிமிடம், ஒரே நிமிடம் முன்னே செய்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம். யாரோ எங்கேயோ சொல்வது இன்னும் அவன் காதுகளில் வலியாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையின் அதி உயரத்திற்கும் கொண்டு போகும், அதல பாதாளத்திற்கும் தள்ளிவிடும். அதை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து. ஒன்றே செய்யணும், நன்றே செய்க. நன்றே செய்யணும், அதை இன்றே செய்க. இன்றே செய்யணும், அதை இக்கணமே செய்க. இதுவரைக்கும் நீங்க இந்த வீடியோவை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணவும், கண்டிப்பா உங்க நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.